நல்லாட்சிக்கான எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் வெளிப்பாடாக இந்த இயக்கம் வளர்ச்சி பெற்றது. இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை சாதி மதமற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடப்பாட்டினை நிறைவேற்ற இவர் ஒருவரால் மட்டும்தான் இன்று முடியும் என்று நினைத்த மக்களின் விருப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் மறைவுக்கு பிறகு ஒரு சரியான தலைமையை தேடி என் மனம் தவித்தது. மீண்டும் ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த இயக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர் தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர். மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். அவர் எனக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் குறைகளை தீர்க்கிற, கண்ணீரை துடைக்கிற, தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் சக்தியாக நீங்கள் எல்லாம் இங்கே பாராட்டி பேசினீர்களே. வந்தார், எதிர்கட்சிகளை எல்லாம் சந்தித்தார். ஒரு புதிய கோணத்தில் அவர் காட்டியிருக்கிற அரசியல் பண்பு இன்றைக்கு எல்லோராலும் பாராட்ட பெறுகிறது என்று இந்த அவையிலே பாராட்டினீர்களே. இன்றைக்கு காலையிலேயே போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதில் நான் முனைப்போடு முன்னிற்கிறேன் என்று உலகத்திற்கு காட்டியிருக்கிறாரே. சரித்திர புகழ்மிக்க தலைவராக விளங்கும் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னை போல எம்ஜிஆராகத்தான் பார்க்கிறார்கள். எளிதில் வெல்ல முடியாத தொகுதி, 1000 வழக்கு தொகுதி என்று கருதப்பட்ட நேரத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போட்டியிட வைத்து நேரில் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர் வந்ததால் தான் நான் வென்றேன். அவருக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்த 1000 வழக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தொண்டர்களைப் போல கைமாறு கருதாமல் உழைக்கக்கூடிய, காசு பணம் கேட்காமல் உழைக்கக்கூடிய, வெற்றிவா என்றால் கட்டி வருகிற கட்டிடம் காலைகள் நிறைந்திருக்கிற ஒரு வெற்றி கழகமாக இந்த கழகம் உங்கள் தலைமையை ஏற்று தேர்தல் காலத்தில் அவர் ஆற்றிய பணிகளை நான் உள்ளபடியே போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த பொது தேர்தல் மாபெரும் பல உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. தாங்கள் விரும்புகிற தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் தலைவர் வாய்ப்பளித்த வேட்பாளர்களை தாங்கள் விரும்புகிற தலைவரின் உருவாகலை நினைத்து சாதி, மதம், இனம், மொழி என பாராமல் வெற்றி பெற செய்வார்கள் தமிழக மக்கள். மாமன்ற உறுப்பினர்களே, அலை வீசியது. அது விஜய் அலை, அது வெற்றி அலை, அது விசில் அலை. காசு பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி மாசுபடுமற்ற ஒரு தலைவருக்காக எந்த தியாகம் செய்ய தயாராக மக்கள் களத்தில் குறித்துவை பார்க்க முடிந்தது. கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்து அனைத்து கட்சிகளும் செயல்பட்ட நேரத்தில் எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொந்த காசை செலவழித்து ஓடோடு வந்த மக்கள் தான் இறைவன் எங்கள் தலைவருக்கு அளித்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனி மனிதராக தாங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யாமல், அலப்பறை செய்யாமல், பயந்து ஒதுங்காமல் அமைதி வழிநின்று ஒரு அமைதி புரட்சியை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அறைகள் விடுத்தும் செவிசாரா நிலையில் இருந்த கட்சிகளின் எண்ணங்களையும் தொடர்ந்து சுழந்து போக செய்யும் வகையில் வந்த தேர்தல் கணிப்புகளையும் பொய்யாக்கி கூட்டணி இல்லாமல் தனி மனிதனாக மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வரலாற்றில் பெற்று காட்டிய பெருமை தளபதி முதலமைச்சர் அவருக்கு மட்டும்தான் உண்டு. தளபதி முதல்வர் அவர்களிடம் நானும் நாட்டு மக்களும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் கலங்களை விளக்கமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்திற்கே தாங்கள் வழிகாட்டக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்பது மக்களின் ஏகோபித்த கொள்கைக்கு உயரிய ஜனநாயக மன்றமாகும். சமூக நீதி, கல்வி வளர்ச்சி, மொழி உரிமை, மாநில முன்னேற்றம், தமிழகம் உயர்வடைய வகுக்கப்பட்ட பல திட்டங்களுக்கும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கும் அடிநாதமாக விளங்கியது. நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் வரலாற்றில் இடம்பெற செய்தது. இந்த மாமன்றம் எவ்வளவு பெரிய மனிதர்கள் இந்த அவை அலங்கரித்துள்ளது. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களால்
தமிழகத்தை உயர்வடைய செய்துள்ளனர். இந்த அவைக்குள்ளே இருப்பதே மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை பெற்ற பலரில் நானும் ஒருவராவே. இன்றைக்கும் என் அரசியல் வாழ்வில் பெரும் வைரக்கல்லாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பதவி! நான் சிறியவன், உண்மையிலேயே கண்ணீர் வருகிறது. மிகப்பெரிய கௌரவத்தை எனக்கு வழங்கி நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மனதாக என்னை தேர்வு செய்து எனக்கு வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றுள்ள இந்த முயற்சிகரமான தருணத்தில் எனக்கு உறுதுணையாக நின்ற குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார் நன்றியும், நண்பர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயரிய பொறுப்பு வெறும் பதவி அல்ல, ஜனநாயகத்தின் மாண்பையும் மக்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் அரசியலமைப்பு செயல்பாட்டுக்கு பொறுப்பாகும். இந்த நாட்காலில் அமர்ந்த பின் நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தில்லாமல் முழு அவையின் தலைவராக செயல்படுவேன். ஆளும் தரப்பிற்கும் எதிர்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும். எதிர்கருத்துகளும் ஜனநாயகத்தின் வலிமை என்பதை மனதில் கொண்டு தரமான விவாதங்களுக்கு நான் ஊக்கமளிப்பேன். தமிழக மக்கள் நம்மை அரசியல் மோதலுக்காக அல்ல, மக்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை உருவாக்குவதற்காக அவைக்கு அனுப்பியுள்ளனர். எனவே நாம் அனைவரும் அவையின் மாண்பை பாதுகாப்போம், தரமான விவாதங்களை வைப்போம், தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்போம், மக்கள் நல சட்டங்களை முன்னிலைப்படுத்துவோம். இந்த அவை இந்தியாவுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது, அது திகழ வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் ஒன்றாக பணியாற்ற வேண்டும் என்று அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மொழி நமது அடையாளம் மட்டுமல்ல, அது நமது சிந்தனை மற்றும் பண்பாட்டின் மரபின் உயிராகும். இந்த அவையில் தமிழ் மொழி மேலும் வளமுடன் பயன்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லில் வெறுஞ்சொல் உண்மை அறிந்து என்று திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இந்த அவையில் பேசப்படும் ஒவ்வொரு சொல்லும் மக்களுக்கு பயனளிக்கும் உயரிய சொல்லாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். காகிதமில்லா சட்டமன்ற நடைமுறைகள், டிஜிட்டல் தகவல் பரிமாற்றம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவில் தொழில்நுட்பத்திலும் முன்னணி சட்டமன்றமாக திகழ வேண்டும். நீண்ட அனுபவமிக்க நம்முடைய பேரவை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற செயலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இந்த அவையின் செயல்பாடுகளுக்கு வலுவான ஆதாரமாக தொடர்ந்து செயல்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சட்டமன்ற நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகங்களின் பங்களிப்பும் பாராட்டத்தக்க வகையில் அமையும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, இந்த அவையின் உண்மையான எஜமானர்கள் மக்கள்தான். கிராமம் முதல் மாநகரம்